சென்னை நகரத்துக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். கிளாம்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமர்ந்த நிலையில் எழுதுவது போன்று 3.5 அடி உயரம் கொண்ட வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் ஒரே நேரத்தில் 400 அரசு பேருந்துகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கையாள முடியும். நாள்தோறும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்ல ஏதுவாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இடவசதி அமைக்கப்பட்டுள்ளது. பிரதான கட்டடத்தின் அடித்தளங்களில் 1000 கார்கள் மற்றும் 2000 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி தாய்மார்கள் பாலூட்டும் அறை, திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கழிவறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பேருந்து நிலையத்துக்குள் அவசர சிகிச்சை மையமும் மருந்தகமும் 24 மணி நேரமும் செயல்படும் ஆம்புலன்ஸ் வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. இதேபோல பயணிகளுக்கான குடிநீர் வசதி, செல்போன் சார்ஜிங் வசதி, உணவகம், தேநீர் விடுதிகள் உள்ளிட்ட அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் மாநகர பேருந்துகள் வந்து செல்வதற்கென தனி நடைமேடைகளும் உள்ளன. மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் பேருந்து நிலையத்துக்கு செல்ல எஸ்கலேட்டர் வசதியும், அதிக பாரத்தை கொண்டு செல்ல லிப்ட் உள்ளிட்ட அம்சங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் ஓய்வறை, ஓட்டுநர், நடத்துனர் ஓய்வறை, பேருந்து பணிமனைகளும் இடம்பெற்றுள்ளன. பேருந்து நிலைய கட்டடத்திற்குள் தமிழ்நாட்டின் பண்பாட்டை விளக்கும் ஓவியங்கள் கண்களை கவரும் வகையில் வரையப்பட்டுள்ளன. பேருந்து நிலைய வளாகத்தில் புறநகர் காவல் நிலையமும், பயணிகளின் பாதுகாப்புக்காக பேருந்து நிலையம் முழுவதும் 150 கண்காணிப்பு கேமராக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து வரும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குள் வந்து ஊரப்பாக்கம் ஐயன்சேரி கூட்டுச்சாலை வழியாக மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையை அடைய ஏதுவாக சாலை அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தனை சிறப்புகளுடன் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வருவதால் பொதுமக்களின் பயண நேரம் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எஸ்இடிசி, டிஎன்எஸ்டிசி, பிஆர்டிசி மற்றும் ஆம்னி பேருந்துகள் தெற்கு நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக கோயம்பேட்டில் உள்ள சென்னை புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள புதிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு பேருந்து செயல்பாடுகள் மாற்றப்பட உள்ளன. எஸ்இடிசி மற்றும் தனியாருக்கு சொந்தமான ஆம்னி பேருந்துகளின் செயல்பாடுகள் உடனடி நடைமுறையுடன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் டிஎன்எஸ்டிசி மற்றும் பிஆர்டிசி ஆகியவை பற்றி பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.